மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. அடியேன் ராமானுஜதாசன். மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களே அனைவருக்குமே தை மாத ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒவ்வொரு காலமும் நம் வாழ்வை கடந்து செல்கின்றது. அப்படி கிடைக்கின்ற ஒவ்வொரு காலமும் கிரகங்களின் கையில் தான் உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தை மாதம் நவ கிரகங்களுடைய நிலையை வைத்தே நான் சோடி பிரசனம் சொல்கின்றேன். அந்த வகையில் இந்த தை மாதத்துல ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம். ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை 2, 3, 4. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 1, 2. ரிஷபராசி அன்பர்களே கடுமையான ஒரு போராட்டங்களையும் நிறைய எதிர்ப்புகளையும் சந்தித்து வந்த உங்க வாழ்க்கைக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா திருமண தடைகள் சரி, சில சுபகாரியங்கள் இருந்த தடைகள் எல்லாம் படிப்படியாக நீங்குவதை நீங்கள் இயல்பாகவே உணர்வீர்கள். அதே நேரம் சற்று எதிர்மறையான பலன்கள் நடக்க வாய்ப்பு இருப்பதனால கவனமா இருங்க. தொழிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, இந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சற்று சங்கடங்களை தந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு 10ஆம் இடத்தில் அமர்ந்து யோக பலன்களை வழங்குவார். எந்த கிரகம் உங்களுக்கு உதவுதையோ இல்லையோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்துல உங்களை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு அற்புதமான யோக பலனை தரப்போகிறது. தொழில வாழ்க்கையில போராடி உங்க வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியான நிலையான இடத்தை நோக்கி நகர்கின்ற அற்புதமான யோகங்களை எல்லாம் ராகு பகவான் தருகின்றார். காரணம் என்ன? கிரகங்களும் அவங்க இருக்கின்ற இடத்தை பொறுத்துதானே. அந்த வகையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ராகு 10ஆம் இடத்தில் அமர்ந்து நல்ல யோக பலன்களை இந்த தை மாதத்தில் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றார். அதாவது நல்ல வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும். அதே நேரம் பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதங்களை வழங்குவார். ராகு மட்டும் இல்லைங்க, கர்மகாரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவன் தடுத்தால் எவர் கொடுப்பார், இவன் கொடுத்ததை எவர் தடுப்பார் என்ற நிலைக்கு சொந்தக்கான. இதுவரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால எந்த விதமான நற்பலனையும் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான சந்தர்ப்பம். 10ஆம் இடத்துல அமர்ந்து நல்ல யோக பலன்கள் தந்த ராகுவோடு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே அமர்ந்து அற்புதமான யோக பலன்களோடு கூடிய நற்பலன்களையும் தர தயாராக இருக்கின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில சொத்துக்கள் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையும் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல யோக பலனையும் சனி பகவான் இந்த தை மாதம் ரிஷபராசிக்கு தருகின்றார். ராசிநாதன் சுக்கரன் யாருன்னு பாத்தீங்கன்னா கடத்திரக்காரனும் அவன் தானே. அந்த வகையில பார்க்கும்போது புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார்கள். இந்த புத சுக்கிர யோகம் என்பதெல்லாம் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அற்புதமான நற்பலனை நமக்கு தரக்கூடியதானே. அந்த வகையில பார்க்கும் பொழுது செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால, அதாவதுங்க ஒரு கிரகத்தை பொறுத்தவரை இவன் உச்சம் பெறுதல். அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், பூமி காரகன், அதிகாரம் படைத்த அரசு துறையில அமர்ந்து அடகு பார்க்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் உச்சம் பெறுகின்றார். செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால தைரியம், இது ஒண்ணுதாங்க. தைரியம் மட்டுமல்ல, தன்னம்பிக்கை மட்டுமல்ல, பிறரை மட்டுமல்ல, வாழ்க்கையில தொழில பிறரை புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகம். இதுவரை கணவன் மனைவிக்குள்ள ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஒரு போராட்டமான ஒரு வாழ்வை தானே சந்தித்தீர்கள். இன்னைக்கு கவலைப்பட வேண்டாங்க. ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம், ஒருவர் புரிந்து கொண்டு அந்த இல்லறத்தை நல்லறமாக நடத்துகின்ற ஒரு அற்புதமான யோக பலனையும் தரப்போகின்றார். புரிந்து கொள்ளுதல் வாழ்க்கையில மட்டுமா, தொழிலையும் இருக்கிறது. ஒருவர் புரிந்து கொண்டால் மட்டும்தானே அந்த தொழிலை திறம்பட நடத்த முடியும். அந்த வகையை செவ்வாய் உச்சம் பெறுவது அற்புதமான யோக பலன்களை ரிஷபராசிக்கு தருகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, தைரியம். ஒரு மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கை இழந்த காலகட்டத்துல செவ்வாய் உச்சம் பெறுதல் இழந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அற்புதமான ஒரு யோக பலனோடு கூடிய நிலையை உங்களுக்கு தருகின்றார். குறிப்பா சொல்ல போனோம்னா சுபகாரியங்கள் கைகூடும். அதாவது தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய சுபகாரியங்கள் எல்லாம் இனி கைகூடுவதற்கான ஒரு நல்ல யோக நிலையும் இந்த தை மாதத்துல ரிஷபராசிக்கு அமைகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குரு மாதம் முழுவதும் வக்ர நிலை இருக்கின்றார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு வக்ர நிலை இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த தை மாதம்.
ராசிநாதன் கடத்திரகாரன் சுக்கிரனுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பகைதானே. அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் எப்படி ஒன்றாக இருப்பார்கள், இருவரும் பகைதானே. குரு வக்ரம் பெறுவது ஒரு வகையில நன்மைதான். ஆனாலும் கூட இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சில கிரகங்கள் வக்ரம் பெறுவது நற்பலனையும் கெடுபலனையும் தந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுவது ஒரு அற்புதமான ஒரு யோக பலனைத்தான் தரும். அதே நேரத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குங்க ஜோதிட சாஸ்திரத்துல, கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். அதே நேரத்துல ராசிக்கு 8, 11 இடங்களுக்கு அதிபதி குரு. அற்புதமான ஒரு யோக பலம். தை மாதத்தை பொறுத்தவரை இழந்ததை திரும்ப பெறுவதோடு புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கும் புதிய எண்ணங்கள் உருவாவதற்கும் நல்ல யோக பலன் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த தை மாதம் ரிஷபராசிக்கு அமைகிறது. அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்னன்னா, அரசு துறையில வேலை செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிக எச்சரிக்கையாக இருப்பதோடு சிறப்பு. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டத்துல சிறப்புங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் தாங்க. செவ்வாய் உச்சம், சனி பகவானும் ஒரு நல்ல நிலையில் இருப்பதனால நிம்மதியான நிலையான ஒரு வாழ்வு அமைவதற்கான ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகின்றது. அதே நேரம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது என்னுடைய அனுபவத்துல சாட்சிக்காரன் காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது என்பது சிறப்பாக தை மாதம். இந்த தை மாதத்தில் ஒரு நாள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய திருத்தணி முருகனை வழிபாடு செய்யுங்கள். காரணம் என்னன்னா, செவ்வாய் ஒருவரே நம்முடைய கனவுகளுக்கெல்லாம் நற்பலனை நோக்கி நகர்த்தக்கூடியவர். திருத்தணி முருகனை தரிசித்து அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்கள். உங்கள் கையாலே ஒரு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது அற்புதமான யோக பலனை தை மாதம் தரும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அல்லவா, அந்த வழி பிறப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் செவ்வாயும் சனியும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அமைத்து தருவார்கள்.